2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே, உங்களை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கும்படிக்கு என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்திலே நாம் எதை பார்க்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் தரித்திரத்தில் தான் வாழ்ந்தாரா அல்லது ஐஸ்வர்யத்தில் தான் வாழ்ந்தாரா என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்க்க ஆரம்பித்தோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது, குறிப்பாக அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு அவர் தரித்திரத்தில் வாழ்ந்தாரா அல்லது செழிப்பிலே வாழ்ந்தாரா, வறட்சியிலே வாழ்ந்தாரா அல்லது செல்வ செழிப்பிலே வாழ்ந்தாரா என்பதை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் தரித்திரத்தில் தான் வாழ்ந்தார், அவர் ஏழ்மையில் தான் வாழ்ந்தார், அவர் ஒரு சாதாரண ஒரு வாழ்வை தான் அவர் வாழ்ந்தார், அவர் பசியிலேயும் பட்டினியிலும் தான் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சத்திய வேதத்தை அலசி ஆராய்ந்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நன்றாகத்தான் வாழ்ந்தார், செழிப்பாகத்தான் வாழ்ந்தார், எந்த குறைவுமே இல்லாமல் தான் என்ன செய்தார், அவர் வாழ்ந்தார் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. இதிலே 7 காரியங்களை நாம் ஏற்கனவே கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு 8வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, 8வது காரியத்தை இன்றைக்கு நாம் பார்ப்போம். 8வதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருவிருந்து ஆராதனையை விஸ்தாரமான ஒரு இடத்திலே சகல வசதிகளும் அடங்கிய ஒரு பெரிய வீட்டிலே தான் அதை அவர் அனுசரித்தார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறார், அவர் அங்கே மரிக்க போகிறார், அவர் அங்கே ஒப்பு கொடுக்க போகிறார். அதற்கு முன்பதாக தம்முடைய சீசரோடு கூட அவர் இந்த ராபோஜனத்தை, இந்த பஸ்கா பண்டிகையை அவர் அனுசரிக்க விரும்புகிறார். ஆகவே அதை அவர் அனுசரிப்பதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் சொல்லுகிறார். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதைத்தான் நாம் சத்திய வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருவிருந்து ஆராதனையை விஸ்தாரமான சகலவித வசதிகளும் அடங்கிய ஒரு பெரிய வீட்டிலே, ஒரு பெரிய ரூம்லே, அறையிலே தான் அவர் அனுசரித்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டுக்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்திலே கேட்க சொன்னார்கள் என்று சொல்லுங்கள். அவன் கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இங்கே இந்த திருவிருந்து ஆராதனையை, இந்த
ராபோஜனத்தை அனுசரிப்பதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த இடத்தை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு என்ன செய்வான்? காண்பிப்பான். அங்கே போய் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த சீசர்களை என்ன செய்தார்? அவர் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை, எவ்வளவு பெரிய அறை? எவ்வளவு பெரிய அறையா? ஒரு 10க்கு 10 ரூம் இருக்கும். ஒருத்தர் மடியில் ஒருத்தர் ஏறி உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது என்ன செய்வோம்? இந்த ராபோஜனத்தை நம்ம அனுசரித்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யலைங்க, சொல்லலை. மேல் வீட்டு அறையில், அதுவும் அதில் பெரிய ஒரு அறை என்ன செய்வான்? காண்பிப்பான். அங்கே போய் என்ன செய்யுங்கள்? ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கம்பள முதலானவைகள் விரிக்கப்பட்டிருக்கிற, எது விரிக்கப்பட்டிருக்கிற? கம்பள முதலானவைகள் விரிக்கப்பட்டிருக்கிற மேலறை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், தேவையான வசதிகள் அமைந்த இடம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சகல வசதிகளும் அமைந்த ஒரு பெரிய அறை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவுக்கு இவ்வளவு பெரிய ரூம் தேவையா? இவ்வளவு பெரிய வசதிகள் அவருக்கு தேவையா? கம்பளம் அவருக்கு தேவையா? பெரிய ரூம் அவருக்கு தேவையா? வசதியான ரூம் அவருக்கு தேவையா என்று ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் பாருங்க எங்க போய் ஆயத்தப்படுத்த சொல்றாருன்னா, மேல் வீட்டு அறையில் ஆயத்தப்படுத்த சொல்றாரு. அதுவும் நல்ல ஒரு பெரிய ரூம் என்ன செய்வாங்க? காண்பிப்பாங்க. அங்க போய் ஆயத்தப்படுத்த சொல்றாரு. அது மாத்திரமல்ல, எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு இடம் இருக்கும். போய் அவர்களை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? யாரு? சில கிறிஸ்தவ ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? கம்பளம் தேவையா? பெரிய ரூம் தேவையா? இவ்வளவு வசதி தேவையா? ஏன் அங்கனக்குள்ள ஒரு ஓலப்பாயில் உட்காரக்கூடாதா? ஒரு பிஞ்ச பாயில் உட்காந்து அல்லேலூயா அல்லேலூயா தோத்திரம் தோத்திரம் சொல்லிட்டு போகக்கூடாதா? கம்பளிலாம் தேவையா? கம்பளை விரிச்சு அதில் தான் உட்காரணுமா? என் தரையில் உட்கார முடியாதா? சில கிறிஸ்தவங்க என்ன யோசிக்கிறாங்க பாருங்க. எண்ணங்கள் தரித்திர எண்ணங்களா இருக்கிறது. சில கிறிஸ்தவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, ஆனா மனது என்ன செய்யப்படலை? என்னமோ ரட்சிக்கப்படல. மனது இன்னும் மறுரூபமாகல. பாருங்க, எண்ணங்கள் பாருங்க தரித்திர எண்ணங்களா இருக்கிறது. ஆகையால் தான் பாருங்க வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? அவங்களால பார்க்க முடியல. அது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு போனீங்கன்னா இதை விட வசதியில் அங்கே நிறைய இருக்குது. பரலோகத்துக்கு போனீங்கன்னா இதை விட பெரிய வசதியில் அங்கே என்ன செய்யுது? இருக்கிறது. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? குழம்பிடக்கூடாது. ஆகவே எண்ணங்கள் மறுரூபமாக வேண்டும். கர்த்தர் பாருங்க இங்க தெளிவாய் சொல்லுகிறார், நீங்க போய் என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்கள். மேல் வீட்டு அறையிலே ஆயத்தப்படுத்துங்கள். சகல வசதிகள் நிறைந்த இடத்துல என்ன செய்யுங்கள்? ஆயத்தப்படுத்துங்கள் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் ஒரு நாளும் தரித்திரத்தில் என்ன செய்யல? வாழல. அவர் ஏழ்மையில வாழல. அவர் பசியிலையும் பட்டினியில் என்ன செய்யல? வாழவில்லை. நன்றாகத்தான் இருந்தார். செல்வ செழிப்பாகத்தான் இருந்தார். ஐஸ்வர்ய வாழ்வுதான் என்ன செய்தார்? வாழ்ந்தார் என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து கவனிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் பாருங்க, ஒரு நாள் ஒரு பிரசங்கியா இருக்கு பாருங்க, ஒரு காரியத்தை வந்து கற்றுக் கொடுத்தாராம். என்ன கற்றுக் கொடுத்தாராம்? மகனே, நான் இந்த பூமியில மனுஷனா பிறக்கிறதுக்கு முன்னாலையும் முன்பாகவும் நான் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறினதுக்கு பிறகும் ஒரு நாளும் நான் வந்து இந்த புழுதியில் நடந்ததே கிடையாது. இந்த மண்ணில் நான் நடந்ததே கிடையாது. நான் தங்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாராம். நான் அந்த பூமியில் மனுஷனாக வந்ததுக்கு பிறகு தான் அந்த பூமியில் என்ன செஞ்சேன்? ஒரு 33 ஆண்டுகள் வந்து அந்த பூமியில் இந்த புழுதியில் நடந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னதாகவும் உயிர்த்தெழுந்து பரமேறினதுக்கு பிறகும் நான் என்ன செய்யல? இது வரைக்கும் நான் வந்து இந்த புழுதியில் இந்த மண்ணில் என்ன செய்யல? நான் நடக்கலன்னு கற்றுக் கொடுத்தாரன் பாருங்க.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருவிருந்து ஆராதனையை நல்ல ஒரு இடத்தில்தான் ஆயத்தப்படுத்தும்படியாக சீசரிடத்தில் என்ன செய்தார்? அவர் சொன்னார். சகல வசதிகளும் அமைந்த ஒரு இடத்திலே தான் ஆயத்தப்படுத்தும்படியாக சொன்னார். அனைத்து வசதிகளும் உள்ள ஒரு இடத்திலே தான் அவர் ஆயத்தப்படுத்தும்படியாக சொன்னார். பெரிய ஒரு ரூம்ல தான் ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் சொன்னார். இருக்குப்பா ஒரு புறம்போக்கு இடம் இருக்கு, ஒரு புறம்போக்கு இடம். அந்த புறம்போக்கு இடத்துல போய் ஒரு பாய் என்ன செய்யுங்க, சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் ஒரு ஓலை பாய் என்ன செய்யுங்க, பணம் பாய் செஞ்சுருப்பாங்க, பணம் ஓலையில் அந்த பாயை வாங்கிட்டு வாங்க. அதை அப்படி விரிச்சு என்ன செய்வோம், எல்லாரும் அந்த இடத்துல உட்காந்து எப்படியாவது என்ன செய்வோம், சாப்பிட்டு தோத்திரம் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி சொல்லலை. மேல் வீட்டறைக்கு போங்க, எல்லா வசதிகள் இருக்கும், அங்கே என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வசதியான வீடு, பெரிய ரூமு. இன்னைக்கு பாருங்க, வசதி அப்படின்னு சொன்னாவே சில கிறிஸ்தவங்களுக்கு பிடிக்காது. சில ஆட்கள் வசதியை இருந்துக்கிட்டு குற்ற உணர்வோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் சாதாரண நிலையில் இருக்கிறாங்க. நம்ம மட்டும் வசதியாக இருக்கிறோமோ, நம்ம நல்லா இருக்கிறோமோ, நம்ம நல்ல சாப்பாடை சாப்பிட்றோமோ அப்படின்னு சில கிறிஸ்தவங்களுக்கு என்ன உணர்வு? குற்ற உணர்வு. என்ன உணர்வு? குற்ற உணர்வு. பாருங்க, குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கி எந்திரிங்க. எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? சில ஆட்கள் வந்து நல்ல பெட்டில் படுத்து தூங்குவாங்க, ஆனால் உள்ள ஒரு குற்ற உணர்வு. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பாய் இல்லாமல் இருக்கிறாங்க. நீ நல்ல பெட்டில் படுத்து தூங்குறியா? நீ பரலோகத்துக்கு போக நினைக்கிற அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு என்ன செய்து உள்ள இருந்துகிட்டு இருக்குது. அருமையானவர்களே, குற்ற உணர்வுக்கு என்ன செய்ய வேணாம், நீங்க இடம் கொடுக்க வேணாம். ஒரு பிரசங்கியாரை குறித்து பாருங்க, ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அவரு பாருங்க, ஒரு தேசத்தில் ஊழியக்காரராக இருந்தாராம். வருஷத்தில் ஒரு 2 வாரம் மாத்திரம் லீவு கிடைக்குமா அவருக்கு. அதனால் அந்த லீவுக்கு எங்கேயாவதும் போய் மனைவி பிள்ளைகளோடு தங்கிட்டு அங்கே இருந்துட்டு வருவாராம். வருஷத்துக்கு 2 வாரம் தான் லீவு கிடைக்குமா அவருக்கு. மற்ற எல்லாருமே அங்கே சபையில் தான் இருக்கணும். அதனால் அடிக்கடி ஒரு இடத்துக்கு போவாராம். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த லாட்ஜில் தங்கிட்டு அங்கே ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் இருந்துச்சான் பாருங்க. ஸ்விம்மிங் ஃபூலில் தண்ணிக்குள்ளே ஒரு நீச்சல் அடித்து அங்கே குளிச்சுக்கிட்டு உள்ளே இருந்தாராம் பாருங்க. அப்படி இருக்கும்போது பாருங்க, அவருக்குள்ள பாருங்க திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. நீ இங்கே தண்ணிக்குள்ளே ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குமா பாருங்க அவருக்கு. அவர் சொல்கிறாரு பாருங்க, சில வேளைகளில் தண்ணிக்குள்ளேருந்து வேகமாக வெளியே வந்து டவலை கட்டிட்டு வெளியே ஓடி வந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய ஆண்டவரே, என்ன பண்ண ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரா பாருங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்தியாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே, நான் இங்கே நல்ல சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருமா. ஒரு நாள் கர்த்தர் கற்றுக் கொடுத்தாராம், தம்பி உன்னை புரிஞ்சுக்க, ஒன்றை இருக்கிற எல்லாத்தையும் விற்று கொண்டு போய் இந்தியாவில் இருக்கிற மக்கள்கிட்ட கொடுத்ததுனால இந்தியாவில் இருக்கிற தரித்திரத்தை என்ன செய்ய முடியாது, உன்னால மாற்றிட முடியாது. நீ என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்க, உன்னை சேர்த்து சில ஆட்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று கொண்டு போய் இந்தியாவில் கொடுத்துட்டோம்னா தரித்திரத்தை என்ன செஞ்சிடலாம். தரித்திரத்தை ஒழிக்க முடியாது. தரித்திரம் எப்போ தெரியுமா ஒழியும்? என்னுடைய கல்வாரி சிலுவையை அந்த மக்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் கல்வாரி சிலுவையில் அவர்களுக்காக பட்ட பாடுகளை விசுவாசிக்கும் பொழுதுதான் அவங்களுடைய தரித்திரம் செய்யும், மாறும், வியாதிகள் மாறும், அவங்களுடைய பீடைகள் ஒழியும், அவங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் ஒழிய ஆரம்பிக்கும். ஒன்றை இருக்கிறது எல்லாத்தையும் விற்று கொண்டு போய் கொடுத்தா என்ன ஆக போகுது? இப்போ 100 தரித்திரோடு 101 தரித்திரம் ஆக போகிறாங்க. நீ என்ன செய்ய போகிறப்ப? ஒன்றையும் சேர்த்துக்கலாம், அதில் எல்லாத்தையும் விற்று கொடுத்ததுக்கு பிறகு. அதனால் நீ குற்ற உணர்வு இல்லாமல் என்ன செய்ய, நல்லா சாப்பிட்டு நல்லா இரு, தோத்திரம் பண்ண நீ. ஆமென். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல சாப்பாடை சாப்பிடும் போது குற்ற உணர்வுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. நல்ல பெட்டில் படுத்து தூங்கும் போது குற்ற உணர்வுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் இயேசுவை விசுவாசித்திருக்கிறீர்கள், கல்வாரியை விசுவாசித்திருக்கிறீர்கள், அப்படியே வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே சமயத்தில் நீங்கள் போய் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், மக்களுக்கு அறிவிக்கணும். அது நம்ம மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. எல்லா வசதிகள் எதற்காக? போய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வதற்காக, அறிவிப்பதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. படுத்து 24 மணி நேரம் படுத்து தூங்குறதுக்காக இல்லை, போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் பாரத்தோடு. ஆமென்.
ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், அது ஒரு பகுதி. ஆனால் இன்னொரு பகுதியில் நீங்கள் நல்ல சாப்பாடை சாப்பிடும் போது குற்ற உணர்வு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. கர்த்தருங்க சொல்கிறாரு, மேல் வீட்டு அறைக்கு போங்க, பெரிய அறைக்கு போங்க, கம்பளம் முதலான வசதியில் எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு அறைக்கு போங்க, அங்கே போய் என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் ஆயத்தப்படுங்க. அங்கே தான் இந்த வட்டம் என்ன செய்ய போகிறோம், நாம் பஸ்கா பண்டிகை என்ன செய்ய போகிறோம், அனுசரிக்க போகிறோம் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எனவே அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த தவறான எண்ணங்களை என்ன செய்யணும், பிடிங்க வெளியில எரிய வேண்டும். ஆமென். இது போதாதா, அவ்வளவு போதாதா, இதுக்கு மேலே வேணுமா, அதுக்கு மேலே வேணுமா சொல்லி என்ன செய்யக்கூடாது, குழம்பக்கூடாது. மனதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. மனதை சரிப்படுத்த வேண்டும் வார்த்தையினாலே மனதை சரிப்படுத்தும் பொழுதுதான் வாழ்க்கையில் செழிப்படைய முடியும். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் பாருங்க இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், மேல் வீட்டில் உள்ள ஒரு அறையை காண்பிப்பான், அங்கே என்ன செய்யுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள் என்று அவர் சொல்லுகிறார். எல்லாம் இருக்கீங்களா? மேல் வீட்டு அறையில் ஆயத்தப்படுத்துங்கப்பா. கீழ் வீட்டு அறையெல்லாம் வேணாம். கீழ் வீட்டு அறையெல்லாம் நமக்கு வேணாம், அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், கீழே கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும். மேல் வீட்டு அறைக்கு போனோம்னா வேர்த்து விறுவிறுக்காம நல்லா ஃப்ரீயாக, நல்லா ஏசி போட்ட மாதிரி என்ன செய்யும், நல்லா காத்தோட்டமாக என்ன செய்யும் இருக்கும். அங்கே என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் வறுமையில் என்ன செய்யவில்லை, வாழவில்லை. அவர் தரித்திரத்திலே வாழவில்லை, குறைவிலே வாழவில்லை, இல்லாமையிலே வாழவில்லை. அவர் செழிப்பிலே தான் வாழ்ந்தார் என்பது நமக்கு திட்டவட்டமாய் என்ன செய்கிறது, விளங்குகிறது. ஆமென். ஆகவே நல்ல பெரிய வீடை கட்டுறது தவறு கிடையவே கிடையாது. எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? நல்ல பெரிய வீடை கட்டுறது தவறு கிடையவே. ஆண்டோடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது, வீடெல்லாம் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்பா வீடு ஆண்டவர் வந்தால் விட்டுட்டு போவோம், பெண்ணா ஆண்டவர் வந்தால் என்ன செய்ய போகிறோம், வீடையும் பிடிச்சி தூக்கிட்டா போகிறோம். அங்கே இருக்கே அடே அப்பா, பெரிய பெரிய அரண்மனை அங்கே என்ன செய்யுது இருக்குது. அதனால சில ஆளுக்கு அப்படி யோசித்துருவாங்க, ஆண்டவருடைய வருகை சீக்கிரம், அதனால் வீடெல்லாம் செய்யாதீங்க, கட்டாதீங்க. நான் சொல்கிறேன், நல்லா பெரிய வீடெல்லாம் கட்டுங்க, கர்த்தருடைய நாம மகிமைக்காக, இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நல்ல வீடுகள் என்ன செய்யுங்க, நல்ல பெரிய பெரிய ரூம்ஸ்லாம் என்ன செய்யுங்க, கட்டுங்க. அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஜெபரும் என்ன செய்யுங்க, கட்டுங்க. பிள்ளைகள்லாம் சேர்ந்து நல்ல குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஜெப அறை என்ன செய்யுங்க, கட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, ஒன்பதாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால், மாம்சத்திலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நல்ல சென்டெல்லாம் அவர் அனுபவித்தார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எதை அனுபவிச்சாரு? விலையேற பெற்ற சென்ட், வாசனை திரவியங்கள், அதெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அனுபவித்தார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். திருப்பிகளும் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆமென். பரிமளத்தினால் நிறைந்தது. விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத, அதாவது கலப்படம் இல்லாத, நலதம் அதாவது நறுமணமான தைலத்தை, அதாவது சென்ட்டை கொண்டு வந்து பூசினாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே இது எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், வெரி காஸ்ட்லி ஆயில் என்று வந்திருக்கிறது ஒரு ஆங்கில வேதாகமத்திலே. இன்னொரு ஆங்கில வேதாகமத்தில் எப்படி வந்திருக்கிறது, வெரி எக்ஸ்பென்சிவ் பெர்ஃப்யூம் என்று வந்திருக்கிறது. விலை உயர்ந்த வாசனை தைலம், விலை உயர்ந்த வாசனை திரவியம் என்று வந்திருக்கிறது. ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப விலை உயர்ந்தது.
அந்த சென்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட சென்ட், எப்படிப்பட்ட வாசனை திரவியம்? விலை உயர்ந்த, விலை மலிவானது கிடையாது, விலை உயர்ந்த. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் 10 ரூபாய்க்கு சென்ட் வாங்கினா போதாதா? ஏன் 300 ரூபாய்க்கு தான் வாங்கணுமா? ஏன் 500 ரூபாய்க்கு வாங்கினாதான் ஐயாவுக்கு வெளியே போக முடியுமோ? 10 ரூபாய்க்கு வாங்க கூடாதா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இதை 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. ஆண்டவர் சொல்றாரு, விட்டுருப்பா அந்த பிள்ளைய, ஊத்தட்டு. அந்த பிள்ளை என்ன செய்யட்டும்? ஊத்தட்டுன்னு விட்டுட்டார். ஊத்துறா பாருங்க, விலை உயர்ந்த அந்த தைலத்தை கொண்டு வந்து ஊத்துறா பாருங்க. அருமையானவர்களை கவனியுங்கள். ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப மலிவானது, ரொம்ப சீப்பானது, ஒன்றுத்துக்கும் உதவாதது, அது ரோட்டில் பிளாட்பாரத்தில் விற்கிறது, ஒன்றுமில்லாதது, அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும் மாதிரி நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரும் எண்ணங்களை என்ன செய்யணும், மாற்றணும். ஆண்டவரே, உயர்ந்த எண்ணங்களை எனக்கு தாரும், விசாலமான எண்ணங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த கீழ்த்தரமான எண்ணங்கள், கீழ்த்தரமான புத்தி என்னை விட்டு என்ன செய்யட்டும், நீங்கட்ட ஆண்டவரே. சில சமயங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நானே சில சமயங்கள் இப்படி ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? அது போதும் ஆண்டவரே, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உனக்கு நான் பெருசாக வச்சிருக்கேனப்பான்னு சொல்லும் போகும்போது, நல்லா காஸ்ட்லியானதை வச்சிருக்க சொல்லும் போது, எனக்கு இது போதும் ஆண்டவர் சொல்லும் போகும்போது கர்த்தர் என்ன செய்ய முடியும்? சரி போ, நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு ஹை லெவல் தான் வச்சிருக்கிறேன். ஆமே, உச்சிதமான கோதுமை தான் நான் உனக்கு வச்சிருக்கிறேன். என்ன கோதுமை? கண்மலை தேனை தான் வச்சிருக்கிறேன், ஆட்டின் பாலை தான் வச்சிருக்கிறேன், பாலையும் தேனை தான் வச்சிருக்கிறேன். இல்லை ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, எனக்கு அந்த புளிய மரத்து தேனு போதும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, கண்மலை தேனை வச்சிருக்கேன் உனக்கு. நான் எதை வச்சிருக்கிறேன்? கண்மலை தேனை வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இவங்க சொல்றாங்க, எனக்கு புளிய மரத்து தேனு போதும் ஆண்டவரேன்றாங்க. புளிய மரத்து தேனு புளிச்சு கிடக்கும். எல்லாம் இருக்கிறீங்களா? கண்மலை தேனு தான் பெஸ்ட், சுத்தமானது. கர்த்தர் சொல்றாரு. இவங்க சொல்றாங்க, கிறிஸ்தவ மக்களுக்கு போதும் ஆண்டவரே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் பரலோகத்தில் வந்து பார்த்துக்கிறேன் ஆண்டவரே. ஏப்பா, பரலோகத்தில் வந்து பார்த்துக்கிறியா? இப்போ நான் தர்றேன்றாரு அவரு. எல்லாம் இருக்கிறீங்களா? இங்க பாருங்க, விலை உயர்ந்த சென்ட்டை கொண்டு வந்து அவள் போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நம்முடைய மனதை மறுரூபமாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நம்முடைய தேவன் அவர் நாற்றம் முடித்த தேவன் அல்ல, நம்முடைய தேவன் வாசனை நிறைந்த தேவன். நம்முடைய தேவன் வாசனையின் தேவன். ஆமென், வாசனையின் தேவன். எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் வாசனை வீச வேண்டும். வாழ்க்கையிலையும் வாசனை வீசணும், சரீரத்திலையும் வாசனை வீசணும். எத்தனை கவனிச்சிங்க தெரியல? வாழ்க்கையிலையும் வாசனை வீசணும், சரீரத்திலையும் வாசனை வீசணும். சிலருக்கு வந்து பாருங்க, ரெண்டுலையுமே வாசனை வீசுறது கிடையாது. வாழ்க்கை நாரி போய் தான் கிடக்குது, சரீரமும் நாரி போய் தான் கிடக்குது. ஆனால் எந்த நேரமும் அல்லேலூயா தோத்துறோம், தோத்துறோம். கர்த்தர் சொல்றாரு, ஓ வாழ்க்கை வாசனை வீசணும், அநேகரை கவர்ந்து இழுக்கணும். நான் யார் என்பதை நீ உலகத்துக்கு என்ன செய்யணும்? உன் மூலமாய் நான் காட்ட விரும்புகிறேன். ஆமென். நீ நல்லா இருக்கும் பொழுது, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது, நீ சுகமாய் இருக்கும் பொழுது, ஓ மூலமாய் என்னுடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது? மகிமைப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் விரும்பணும். ஆமே, என் வாழ்க்கை மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், என் சரீரத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். ஆமே, நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப வாழ்க்கையின் மூலமாகவும் தேவனுடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும், வாசனை வீசணும். சரீரத்தின் மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், வாசனை என்ன செய்யணும்? வீச வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமா இருக்க வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் என்ன செய்கிறது? வாசனை வீசுகிறது, வாசனை வீசுகிறது. உங்க வாழ்க்கையை பார்த்து அநேகர் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரண்டையிலே ஓடி வருகிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் கவனித்து இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சிலருக்கு என்ன கேள்வினா, சென்ட் போட்டா பரலோகம் போக முடியுமா பாஸ்டர்? சென்ட் போட்டா பரலோகம் போக முடியுமா? இன்னைக்கும் பாருங்க, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க.
பவுடர் போட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. சென்ட்டு போட்டால், ஏன் 3 ரூபாய்க்கு சோப்பு வாங்கி போட்டால் நல்லா இருக்காதா? 50 ரூபாய்க்கு தான் சோப்பு வாங்கணுமா? இன்னைக்கு சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. சோப்பு போட்டால் பரலோகம் போக முடியாது, பவுடர் போட்டால் பரலோகம் போக முடியாது, சென்ட்டு போட்டால் பரலோகம் போக முடியாது. இன்னும் இருக்கிறாங்க பாருங்க. பெல்ட் கட்டுனா பரலோகம் போக முடியாது. ஒரு நாள் பாருங்க, ஒரு சபையில் பாருங்க 2 விசுவாசி அங்கே பேசிக்கிட்டாங்களாம் பாருங்க. ஒரு பிரசங்கர் அங்கே வந்தாராம். அங்கே 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம் பாருங்க. அது ஒருத்தர் வந்து பிற்காலத்தில் ஊழியக்காரர் ஆயிட்டாரு. அப்போ ஒருத்தர் சொன்னாராம், பிரதர் அந்த ஊழியக்காரனை பார்த்தீங்களா, அவன் இடுப்பில் பார்த்தீங்களா பெல்ட் கட்டியிருக்கான், இவன் பரலோகத்துக்கு போவான் அப்படின்னு கேட்டாராம் பாருங்க. மக்கள் பாருங்க எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவர். யாரு? இன்ஜினியரிங் படித்தவர் லண்டனில். அதுக்கு பிறகு ரசிக்கப்பட்டிருக்கிறாரு, சபையில் வந்து சேர்ந்துருக்கிறாரு. எந்த சபையில் போய் சேர்ந்தாரோ தெரியல. பிரதர் பெல்ட் போட்டிருக்கிறாரு அந்த ஆள், இந்த ஆள் பரலோகத்துக்கு போக நினைக்கிறீங்க பாருங்க. இப்படி அநேகரை குற்றப்படுத்துறதும் குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்கறதும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாருங்க பரவலாகி பாருங்க பரவி கிடக்குது பாருங்க. திராசை கையில் பிடிச்சிக்கிட்டே சர்ச்சுக்குள்ள வெளியே உள்ள வர்றது. இப்படியே இவன் பரலோகத்துக்கு போவானா, அவன் பரலோகத்துக்கு போவானா, இவங்க போவாங்களா போக மாட்டாங்களான்றது செய்ய மாட்டேங்குது. இவங்களுக்கு நிச்சயம் இல்லை. அதனால பாருங்க இவங்க சுமல்லாம் வருது, மாத்திரம் ஒரு சுமல்லாம் வருது, சென்டெல்லாம் போட்டுட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு இந்த பிரதர். ஒரு நிச்சயமா பரலோகத்துக்கு போக மாட்டார். இப்படியே பாருங்க அடுத்தவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு திராசை பிடிச்சி கையில் தூக்கிக்கிட்டு இப்படியே அலையிறது. மனது பாருங்க கெட்டு போச்சு. மனதில் கத்தர் இல்லை, அவருடைய வார்த்தை இல்லை, அவருடைய கல்வாரி இல்லை, அவருடைய தழும்பு இல்லை, அவருடைய காயங்கள் இல்லை, அவரை குறித்த நினைவுகள்லாம் இல்லை. இவங்களை பற்றி இவங்க பரலோகம் போவாங்களா, அவங்க பரலோகம் போவாங்களா? எப்படி ஆசீர்வாதம் வரும் குடும்பத்தில்? எப்படி தரித்திரம் மாறும்? எப்படி கடன் பிரச்சனை மாறும்? மனதில் கத்தர் இருந்தால் தானே, அப்படியே வார்த்தை இருந்தால் தானே, அப்படியே கல்வாரி குறித்த ஒரு தியானம் இருந்தால் தானே குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாக போகிறது. ஏன் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்னும் பாருங்க வறுமையில் இருக்கார் என்பதுக்கான பதில் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இந்த நேரம் இந்த சிந்தனைகள் இருக்கிறது. தேவனை பற்றி சிந்தனை இல்லை, அவருடைய வார்த்தையை பற்றி சிந்தனை இல்லை, அவருடைய நாமத்தை பற்றி சிந்தனை இல்லை, அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு தியான ஒரு சிந்தனை எல்லாம் இல்லை. எந்த நேரம் இதை பற்றி அதை பற்றி அவங்க பற்றி மனது வறண்டு போச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனதை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு என்ன செய்யுங்கள், சரிப்படுத்துங்கள். ஆகவே மக்களுக்குள்ள பாருங்க ஒரு தவறான எண்ணம் இருக்குது. சென்ட் போட்டால் பரலோகம் போக முடியாது, பவுடர் போட்டால் பரலோகம் போக முடியாது, சோப்பு போட்டு குளிச்சா பரலோகம் போக முடியாது. நான் சொல்றேன் நிச்சயமா பரலோகம் போவீங்க. ஏன் தெரியுமா? சென்ட் போட்ட இயேசுவே பரலோகம் போயிட்டார்ல. சென்ட் போட்ட இயேசுவே பரலோகத்துக்கு போயிட்டாருன்னா அவரை விசுவாசிக்கிற நாடு நிச்சயமா பரலோகம் போவேன். பரலோகம் போனாரா போலையா? போனாரு. எனவே நாமும் நிச்சயமா என்ன செய்வோம்? பரலோகம் போவோம். ஆமென். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது நல்ல ஹாஸ்ட்லியான செண்டலான செஞ்சாரு, அனுபவித்தார். ஆமென். ஆகவே அவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் அந்த பூமியில ஊழியத்தை அவர் செய்து கொண்ட அந்த நாட்களிலே அவர் செழிப்பிலே தான் வாழ்ந்தார். அவர் வறுமையில் என்ன செய்யல? வாழவில்லை. ஆமென். ஓகே. 10வதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் விலை உயர்ந்த தையலே இல்லாத ட்ரெஸ் எல்லாம் அவர் உடுத்தி இருந்தார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். விலை உயர்ந்த தையலே இல்லாத ஆடைய வஸ்திரத்தை இயேசு கிறிஸ்து உடுத்தினார், அனுபவித்தார், நல்லா என்ஜாய் பண்ணினார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். என்ன செய்தார்கள்? சீட்டு போட்டார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு பங்கு விழுந்தது. ஒவ்வொரு பங்கை என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைவதற்கு கொண்டு வரும் பொழுது அவர் யூஸ் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்துட்டாங்க போல.
அவர் யூஸ் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்துட்டாங்க போல. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கூட அப்படிலாம் செய்வாங்க, பார்த்துருக்குறோம். யாரோ இறந்துட்டாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பெட்டு, தலகாணி, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கொண்டு போய் நினச்சிடுவாங்க, அங்கே போட்டு வந்துடுவாங்க பாருங்கள். அங்கே யூதர்கள் மத்தியில் இப்படி தான் இருந்திருக்கும் போல். ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு போயிட்டாங்க போல். கொண்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா, ஆஹா நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக இருக்கே, நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸாக இருக்குதே அப்படின்னு அங்கே இருக்க போர் சேவர்கள்லாம் இது எனக்கு உனக்கு என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம், சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அதனால என்ன பண்ணாங்களாப்பா, 4 பங்காக பிரித்து வச்சுருவோம். முதல்ல 4 கும்மியெல்லாம் குமிச்சு வச்சுருவான், சீட்டு எழுதி போடுவான், யாருக்கு எந்த பங்கு அந்த பக்கம் செஞ்சுக்கிடுவோம் எடுத்துக்கிறோம் சொல்லி சீட்டு போட்டாங்களாம். என்ன செஞ்சாங்களாம், சீட்டு போட்டாங்களாம். சீட்டு போட்ட உடனே அவங்கவுங்க அந்தந்த பங்கு எடுத்துக்கிட்டு சந்தோஷத்தோடு என்ன செஞ்சாங்களா, எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்களாம். அதை குறித்து இங்கே நம்ம பார்க்குறோம். நான் கேட்குறேன், இன்னைக்கு உங்கள் வஸ்திரத்தையும் என்னுடைய வஸ்திரத்தையும் எடுத்து கொண்டு போய் இந்த 4 முச்சந்தியில் வைப்போம், யாராவது எடுத்துக்கிற வருவாங்களாம் பார்ப்போம். எடுத்துக்கிற வருவாங்களாம் பார்ப்போம். ஒரு நாதி சீந்தாது. முனிசிபாலிட்டிக்காரன் பார்ப்பான், என்னங்க கிடக்குது அப்படின்னு அவன் புல்டோசரை வச்சு அள்ளி கொண்டு போய் வச்சுருவான், குப்பையில் போட்டு தீயரிச்சிடுவான். நம்ம ட்ரெஸ்ஸு ஒன்றத்துக்கு ஆகாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ட்ரெஸ்ஸை பங்கு போட்டாங்கன்னா அவர் எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணியிருப்பார் பாருங்க. இவரை போய் ஒரு தரித்திரன்னு சொன்னா, தரித்திரத்தில் வாழ்ந்தாருன்னு சொன்னா மண்டையில் என்ன இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே, யோசித்து பாருங்க. இவர் தரித்திரரு, தரித்திரத்தில் வாழ்ந்தாரு. சீசர்கள் தரித்திரத்தில் வாழ்றதான் கற்றுக் கொடுத்தாருன்னா எங்க போய் சொல்றது இதெல்லாம்? வாசிப்பு இன்னொரு வசனத்தை, யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியை எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேல் தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. நான் கேட்குறேன், அப்படி ட்ரெஸ் இங்கே யாராவது போட்டிருக்கீங்களா? தையலே இல்லாத ட்ரெஸ்ஸு இங்கே இன்றைக்கி யாராவது போட்டு வந்திருக்கிறீங்களா? என் கண்ணாலே நான் இன்னும் பார்க்கல. அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை யாரும் கொண்டு வந்து கொடுக்கவும் இல்லை, நானும் பார்த்தது மாதிரி எனக்கு நாவும் இல்லை. ஒருவேளை இனிமேல் வரலாம், பார்க்கலாம். தையலே இல்லாத ட்ரெஸ்ஸு உட்காந்து நெஞ்சு இருக்கிறாங்க அவங்க. ஆமே, நெசவாளர்கிட்ட கொடுத்து நெய்யை வச்சு நல்லா பெஸ்ட்டாக பண்ண வச்சு அதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு யாரோ காணிக்க கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த அங்கி இங்கே இருக்குது. அதனால் முதல்ல எல்லாத்தையும் சீட்டு போட்டு அந்த 4 பங்காக்கி பங்கு எடுத்துக்கிட்டாங்க எல்லா ட்ரெஸ்ஸையும். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அடே அப்போ இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அது தையலே இல்லாமல் இருக்குது, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் தையலே இல்லையே, அப்போ இது யாருக்காவது ஒருத்தர் கிடைக்கட்டுன்னு சொல்லி சீட்டு போட்டாங்களாம். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனாய் வந்த பொழுது, அவர் வாழ்ந்த பொழுது, அவர் உடுத்தின வஸ்திரங்கள் எல்லாம் நல்ல காஸ்ட்லியான வஸ்திரம் என்பது திட்டமும் தெளிவுமாக என்ன செய்கிறது, விளங்குகிறது. ஆமே, ஓட்ட ஒடிசல், பிட்டை கட் பண்ணி ஒட்டு வச்சு தையல் தைச்சது பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு சின்ன பசங்கள்லாம் அந்த காலத்தில் டவுசர் கிழிஞ்சிருக்கும் பின்னால், அதை டெய்லர்கிட்ட கொடுத்து ஏப்பா தச்சு கொடுப்பா, ஸ்கூலுக்கு போனோம் என் பையன், இதில் எத்தனை ஒட்டு தான் போடுறது, யோ முடியாதியா ஒட்டு போடுறதுக்கு அப்படின்ட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? போடியா ஒரு ஒட்டை. அந்த மாதிரி ஒட்டு போட்ட ட்ரெஸ் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யலை. உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை கவனியுங்கள். நாம் யாரை பின்பற்றுகிறோம்? ஒரு தரித்திரம் பிடிச்ச ஆளை கிடையாது, ஒரு பரதேசி பண்டாரத்தை கிடையாது, ஒண்ணுமில்லாத அடுத்த நேரம் கஞ்சிக்கு லாட்சி அடிக்கிற ஒரு ஆளை என்ன செய்யல, நம்ம வந்து பின்பற்ற ஆராதிக்கல. வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமேன். அவர் இந்த பூமியில மனிதனாய் வாழ்ந்த பொழுது ஒரு நாள் தரித்திரத்துல செய்யல, வாழல, ஏழ்மையில வாழல, பசியிலையும் பட்டினியிலையும் வாழல, நல்லா வாழ்ந்தார், செல்வ செழிப்பாய் வாழ்ந்தார், நல்ல உணவுகளை என்ன செய்தார், அவர் சாப்பிட்டார், நல்ல ட்ரெஸ் என்ன செஞ்சாரு, உடுத்தினார். நான் சொல்லுகிறேன், நல்ல துணிமணிகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, நல்ல ஆடைகளை உங்களுக்கு தருவாராக. ஆமென்.
நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னதாக, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக ஏதோ சாதாரண நிலைமையில் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்திருக்கலாம். இனிமேல் உடுத்த போகிற ட்ரெஸ் எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வரும், விசுவாசிங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கலாம் தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று எழுதப்பட்டிருக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே. விசுவாசித்தவள் தான் பாக்கியவதி, ஆசீர்வதிக்கப்பட்டவள். விசுவாசிக்காதவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிடையாது, பாக்கியவதி கிடையாது. ஆகவே பாருங்க, சபைக்குள்ள இருக்கிற அனைவரெல்லாம் விசுவாசிக்கிறது கிடையாது. விசுவாசிங்க. நீங்கெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸை கொடுப்பார் ஆண்டவரை. நீரே இந்த பூமியில் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு உடுத்திருந்தீர்னா, கர்த்தாவே எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். எனவே ஒட்டு போட்டது, கிழிஞ்சது, தையல் போட்டது அப்படிலாம் ஆண்டவர் என்ன செய்யலை, உடுத்தலை. முழுவதுமாய் நெய்யப்பட்ட நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் செஞ்சார், அவர் உடுத்தினார். எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒருபோதும் தரித்திரத்திலே வாழவில்லை. ஆமேன். நீங்களும் நல்ல துணிமணிகளை என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்த்தா நிச்சயமா வரும். ஆமேன். ஓகே. 11ஆவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பிறகு அவர் காலில் செருப்பு கூட போடலையா? காலில் செருப்பே போடல. செருப்பே போடாம தான் யார் ஊழியம் செஞ்சா? ஆண்டவர் இந்த பூமியில் என்ன செஞ்சாரு? ஊழியம் செஞ்சார். உனக்கு ஷூ கேக்குதா? ஷூ போட்டிருக்க ஊழியக்காரனே, நீ பரலோகம் போக மாட்டாய். வாரம் இதை போட்டு அடிச்சு என்ன அமைதியா இருக்கீங்க எல்லாரும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் என்ன செய்யல? செருப்பே போடல, செருப்பே அணியல. செருப்பை அணியாமல் தான் அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லுகிறார்கள். இது தவறு. ஏனென்று சொன்னார், அவர் காலில் செருப்பு அணிந்திருந்தார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான், பாதரட்சை என்னது? செப்பல், செருப்புன்னு அர்த்தம். நான் கேட்குறேன், அப்போ இயேசு கிறிஸ்து செருப்பு போட்டிருந்தாரா போடலையா? இன்னைக்கு இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு தர்றாங்க அவர் செருப்பே போடலை. நீ மட்டும் என்ன ஷூ போட்டிருக்கிற? ஷூ போட்டிருக்கிற. வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அப்ப நல்ல வாறு வச்சது, பெல்ட் வச்சது, அந்த ஷூ லேசெல்லாம் கட்டின மாதிரி செருப்பு போட்டுருந்துருக்கிறாரு. யாரு? என்ன அமைதியா இருக்கிறீங்க? நல்ல மாடலெல்லாம் போட்டிருக்கிறாரு, நல்ல டிசைனெல்லாம் போட்டிருக்கிறாரு, ஷூ செப்பல். ஆனா இவங்க சொல்றாங்க அவர் செருப்பே இல்லாமல் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். உனக்கு செருப்பு தேவைப்படுகிறதோ செருப்பை கழட்டி எரிந்து விடு, பொருத்தனை பண்ணு, இன்னும் என்று நான் செருப்பு போட மாட்டேன் என்று. என்ன செய்ய? ஏப்பா அன்னைக்காவதும் செருப்பு போடாம இருந்திருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு இவ்வளவு வியாதியிலும் இல்லை உலகத்துல. நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆட்கள் வியாதியா தான் இருக்கிறாங்க சிலர். அதனால அங்கங்க ஏதாவது உமிழ்ந்துட்டு போயிடுறாங்க. காலை மிதிச்சுட்டா கிருமி என்ன செஞ்சிடும். அதுக்காகவே செருப்பு போடணும். இன்னைக்கு அதுக்காகவே அவசியம் செருப்பு போடணும். அவர் செருப்பு போட்டு நடந்தாருங்க. செருப்பு இல்லாமல் வெறுங்கால நினைச்சல அவரு நடக்கலை. அது எப்படி? இங்க யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, அவ்வளவுதான். ஆனா அந்த காலத்தில் செருப்பு தயாரிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னதாக செருப்பு தயாரிச்சாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா செருப்பு தயாரித்திருக்க மாட்டார்கள் அந்த காலத்திலே. சிலர் வாதிடுறது செருப்பு இப்பதான் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னதாக, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னதாக தான் செருப்புலாம் வந்துச்சு. அதுக்கு முன்னால செருப்பே கிடையாதாகும், கண்டுபிடிக்கலையாகும். யாரு சொன்னது?
இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னதாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, மோசே உன் பாதரட்சைகளை அவிழ்த்து போட்டு விட்டு பிரசனத்துக்கு வாண்டுறாரு. எங்க அந்த சீனாய் மலை அடிவாரத்தில் அந்த செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்க நீ நிக்கிற இடம் பரிசுத்த உள்ள பூமி, பரிசுத்தமான இடம். ஆகவே உன் காலில் இருக்கிற செருப்பு என்ன செய்ய, கலட்டி போட்டு வாண்டுறாரு. இது எப்ப நடந்தது? இயேசு கிறிஸ்து மனுஷனா வர்றதுக்கு முன்னதாக, பல நூற்றாண்டுக்கு முன்பதாக. அதனால செருப்பெல்லாம் தயாரிக்கப்படவே இல்லை அப்படின்னு சும்மா என்ன செய்யக்கூடாது, என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து செருப்பெல்லாம் போட்டாரு. நல்ல காஸ்ட்லியான செருப்பெல்லாம் என்ன செஞ்சார், அவர் போட்டார். அதனால நீங்க நல்லா போடலாம், குற்ற உணர்வுலாம் என்ன செய்யலாம், போடலாம். ஒருத்தர் சொல்றாரு, அடியேன் கர்த்தருக்காக செருப்பு அணிவதை என்ன செய்து விட்டேன், நான் விட்டு விட்டேன். கடந்த 20 ஆண்டுகளாக அடியேன் செருப்பே போடவில்லை. இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பரலோகத்துக்கு போனோன்னு மெடல் கொடுப்பாங்க போல. வா மகனே வா, 20 வருஷமா நீ செருப்பு போடவில்லை. யார் 21 வருஷமா இருக்கிறீர்களா? இல்ல, யார் இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான், ஃபர்ஸ்ட் மெடல் உனக்கு தான். வா 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 வா. யாரு 19 வருஷம், யாரு 18 வருஷம் அப்படின்னு கர்த்தர் கொடுக்க போறாரு நினைச்சு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? செருப்பெல்லாம் போடுங்க. இன்னைக்கு அவசியமா போட்டே ஆகணும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாம் புரியும் நினைக்கிறேன். பலவிதமான காரியங்கள் அங்கங்கே கிடக்குது. அதனால செருப்பெல்லாம் என்ன செய்யணும், ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகும்போது இதை விட நல்ல செருப்பா போட்டு போக வேண்டியிருக்குது. ஷூவெல்லாம் போட்டு போக வேண்டியிருக்குது. ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகும்போது நல்லா கவனமாக போக வேண்டியிருக்குது. மாஸ்கெல்லாம் போட்டுக்கிற சொல்கிறாங்க. ஆமாவா இல்லையா? கையில் க்ளோஸ்லாம் போட்டுக்கிற சொல்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சில சமயங்களில் மருத்துவர்கள்லாம் கேட்குறது என்ன செய்யணும், நம்ம மருத்துவங்க சொல்கிறத என்ன செய்யணும், கொஞ்சம் கேட்கணும், கவனிக்க வேண்டும். ஆமென். எனவே இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் வறுமையிலே வாழவில்லை, அவர் செல்வ செழிப்பிலே தான் வாழ்ந்தார் என்பது நமக்கு தெளிவாய் என்ன செய்கிறது, விளங்குகிறது. ஆமென். ஓகே, 12வதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கடி விருந்துகளிலே அவர் கலந்து கொண்டார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எதிலே கலந்து கொண்டார்? விருந்திலே அவர் கலந்து கொண்டார். சமுதாயத்திலே அந்தஸ்திலே இருக்கிறவர்கள், உயர் நிலையில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைத்தார்கள் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். இங்கே விருந்து நடக்கிறது. பகல் விருந்து, எல்லா வசனத்தையும் எடுத்து காமிக்கிறேன், டைம் இல்லை, ஒரு சில வசனத்தை மாத்திரம் காமிக்கிறேன். விருந்து, இரவில் விருந்து சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறாங்க, இங்கே ஆயத்தப்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்து பசியிலையும் பட்டினியிலையும் அப்படியே முகமெல்லாம் சுருங்கி போய் கண்ணெல்லாம் குழி விழுந்து, புரியுதா, அப்படியே 4 நாளைக்கு சாப்பிடாம அப்படியே 6 கஞ்சி கொடுப்பாங்க, கூழு கொடுப்பாங்க, அப்படின்னு அலைஞ்சு என்ன செய்யலை இல்லை. விருந்துகளிலே அவர் பங்கெடுத்தார். விருந்தில் போய் என்ன செஞ்சார், அவர் கலந்து கொண்டார். விருந்து அவருக்கு ஆயத்தை பண்ணி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்றாரு மனுஷன், நல்லா பொரிச்ச மீன்லாம் சாப்பிட்றாரு. வாசித்துருக்கிறீங்களா? நல்லா தேன் கூட்டு எடுத்து சாப்பிட்றாரு. உயிர்த்தெழுந்த இயேசு பொரிச்ச மீனை சாப்பிட்றாரு, தேன் கூட்டை சாப்பிட்றாரு. நீங்கள் இப்படி சாப்பிட்ருக்கீங்களா? நினைக்காத பொரிச்ச மீனுக்கும் தேன் கூட்டுக்கு என்ன ஆகுது, ஏதாவது ஒற்றுமையாக இருக்குதா? பரோட்டாவுக்கும் சால்னாவுக்கும் கரெக்டாக இருக்குது. பிரியாணிக்கும் தயிர் வெங்காயத்துக்கும் மேட்சிங் இருக்குது. தேன் கூட்டுக்கும் மீனுக்கு என்ன இருக்குது, ஆனால் சாப்பிட்றாரு. அவங்க ஊரில் ஒரு இது போல, யூதர்கள் மத்தியில் உள்ளது போல இது வந்து அழகாக எடுத்து பொரிச்சு மீனை சாப்பிட்றாரு. இதை ஒரு கடி கடிச்சுக்கிறாரு. கண்ணு நல்லா தெரியும், நல்லா ஹெல்த்தியான உணவு போல. என்ன மாதிரி அனுபவிச்சிருக்கிறாரு பாருங்க. இவரை போய் தரித்திரத்தில் வாழ்ந்தார், ஏழ்மையில் வாழ்ந்தார், பசியிலையும் பட்டினிலையும் கிடந்தாருன்னு சொன்னால் எந்த விதத்துலங்க நியாயம் கிடையவே கிடையாது. வாசிப்பு லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 29வது வசனம் வரைக்கும். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த
லேவி என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவருடனே கூட பந்தி இருந்தார்கள். பெரிய விருந்து பண்ணினான். ஆயக்காரன், ஆயக்காரன் என்று சொன்ன ஆயத்துறை, ஆயத்துறையில வேலை பார்க்கிறான். ஆயத்துறைனா டாக்ஸ் ஆபீஸ் என்று அர்த்தம். டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறான். ஆயக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, டாக்ஸ் ஆபீசர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. டாக்ஸ் ஆபீஸ்ல டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறான். என்ன மாதிரி சம்பளம், என்ன மாதிரி உயர்வு, என்ன மாதிரி வருமானம் இருந்திருக்கும். இவன் விருந்து ஆயத்தை பண்ணியிருந்தான்னா என்ன மாதிரி இருந்திருக்கும், என்ன மாதிரி வெரைட்டிஸ்ல அங்க இருந்திருக்கும் உணவுகள். இந்த லேவி என்பவன் சாதாரண ஒரு ஆள் அல்ல. சமுதாயத்திலே நல்ல ஒரு அந்தஸ்துல இருந்தவன், வசதியானவன். அது மாத்திரமல்ல, டாக்ஸ் கலெக்டராகவும் என்ன செஞ்சிருக்கிறான், இவன் பணிபுரிந்திருக்கிறான். எனவே இவன் இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் பாருங்க சம்மதித்து அந்த விருந்தில் போய் என்ன செய்யறாரு, பங்கெடுக்கிறார். அவனுடைய வீட்டுக்கு போறாரு. போய் அங்க அவன் வைத்த அந்த விருந்தில் என்ன செய்யறாரு, பங்கெடுக்கிறார், சாப்பிடுறாரு, நல்லா சாப்பிடுறாரு. 12 சீசர்கள் என்ன செய்யறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க. 12 சீசர்களும் மீன்பிடி துறையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அங்கேருந்து வந்தவங்க. மற்றவங்கள வேற துறையிலேருந்து வந்தவங்க. என்ன மாதிரி சாப்பிட்ருப்பாங்கன்றீங்க, ஒரு புடி பிடிச்சிருப்பாங்க. மெட்ராஸ் பாசையில் பாருங்க, ஒரு கட்டு கட்டிடுறது, ஒரு கட்டு கட்டுறா உட்காந்து அப்படின்வாங்க பாருங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு சாப்பாடு. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து விருந்துகளிலே என்ன செய்தார், அவர் பங்கெடுத்தார். ஆமே. சரி, விஷயத்துக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து தரித்திரராய் இருந்திருப்பார் என்றால், ஏழையாக இருந்திருப்பார் என்றால், சாதாரண ஒரு நபராக இருந்திருப்பார் என்றால், அந்தஸ்திலே உள்ளவர்கள் இவரை எப்படி விருந்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவர் சாதாரண ஒரு ஆளு, ஒரு ஏழ்மையில வாழ்றவர், ஒரு ஓலப்பாயில உட்காந்துருக்கிறவர், ஒண்ணுமே இல்லாதவர் ஆறுகிறாரு. இவரை எப்படி அந்தஸ்துல இருக்கிறவங்க, உயர்நிலையில் இருக்கிறவங்க விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க? சிந்திச்சு பார்க்கணும். அழைத்திருக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு செல்வாக்கு உள்ளவர். ஆமே. போன வாரம் பார்த்தோம் இல்லையா, 5 அப்பர் 2 மீனை வச்சு 20,000 பேருக்கு மேலானவரை போஷிக்கிறாரு. 7 அப்பம் சில சிறு மீன்களை வச்சு அவளை வேற போஷிக்கிறாரு. ஆமே. அங்க காணா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் தீர்ந்து போச்சு. திராட்சரசம் தேவைப்படுகிறது. கர்த்தர் பாருங்க தண்ணீரை திராட்சரசமா மாத்தி, கிட்டத்தட்ட பாருங்க கணக்கு போட்டு சொல்றாங்க. வில்லியம் பார்க்லே என்கிற அவர் சொல்றாரு, 900 லிட்டர் திராட்சரசம். அது எத்தனை லிட்டரு ஏங்க? இவ்வளவு திராட்சரசத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் எப்படி ஏழைன்னு சொல்ல முடியும்? அவர் எப்படி ஏழ்மையில வாழ்ந்தார் சொல்ல முடியும்? தேவைகளை சந்திக்கிறவர் இவர் எப்படி தேவையோடு இருந்திருப்பாரு? எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது நல்ல நிலையிலே தான் அவர் வாழ்ந்தார் என்று நமக்கு திட்டமும் தெளிவுமாக விளங்குகிறது. செல்வாக்குள்ளவராய் தான் இருந்தார் என்பது நமக்கு திட்டமும் தெளிவுமாக விளங்குகிறது. ஆமென். ஓகே. 13வது பார்த்தீர் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு முறை நான் தரித்திரன் அல்ல என்பதை அவர் வெளிப்படையாகவே சொன்னார் என்று சத்திய வேதத்திலே நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் தரித்திரன் கிடையாது என்பதை அவர் வெளிப்படையாகவே அவர் ஒரு முறை சொன்னார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுது உங்களிடத்தில் இரேன் என்றார். தரித்திரர் எப்பொழுது உங்களிடத்தில் என்ன செய்கிறார்கள்? யார் உங்களிடத்தில் இருக்கிறாங்க? தரித்திரர் எப்பொழுது என்ன செய்யறாங்க? உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் தரித்திரன் கிடையாதுப்பா. நான் யார் கிடையாது? நான் தரித்திரன் கிடையாது. தரித்திரத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுகிறார் என்றால், தன்னையும் தரித்திரத்தையும் வேறுபடுத்தி காண்பிக்கிறார். வேறுபடுத்தி
காண்பிக்கிறாள். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தரித்திரத்தையும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறதை இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தரித்திரராய்த்தான் இருந்தார், தரித்திரத்தை தான் அவர் வாழ்ந்தார் என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எங்க சொல்றாரு? தரித்திரர் எப்போது என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. என்ன சொல்றாரு? நான் தரித்திரன் கிடையாது. நீங்க எப்பொழுது வேண்டாலும் போய் தரித்திரத்துக்கு என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். நான் தரித்திரம் கிடையவே கிடையாது என்று அவர் சொல்லுகிறார். நான் வேற, தரித்திரர் வேற என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஏராளம் தரித்திரர் இந்த பூமியில இருக்கிறார்கள். அதுல நானும் ஒரு தரித்திரன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. தன்னை தரித்திரரையும் அவர் வேறுபடுத்தி இங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேகர் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து தரித்திரராய் இருந்ததை போல நானும் தரித்திரராய் என்ன செய்கிறேன்? இந்த பூமியிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்லுகிறார்? தன்னையும் தரித்திரத்தையும் அவர் வேறுபடுத்தி செய்கிறார். வேறுபிரித்து அவர் காண்பிக்கிறதை இந்த இடத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து வேறே, தரித்திரர் வேறே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஆமென். இங்கே அந்த பெண் அந்த நல்ல தைலத்தை கொண்டு வந்து செய்றா, உடச்சு ஊத்துறா. யாருக்கு ஊத்துவாங்க? ராஜாக்கு வந்து செய்வாங்க, ஊத்துவாங்க. அதிகாரத்தில் இருக்கவங்க, அந்தஸ்தில் இருக்கவங்களுக்கு கொண்டு போய் இதெல்லாம் கொடுப்பாங்க. சாதாரண ஆட்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா. ஆமென். நான் ராஜா. ஆமென். நான் கல்வாரி சிலுவையிலே மரிக்க போகிறேன். அதற்கு அடையாளமாக இவள் என்ன செய்திருக்கிறாள்? பண்ணியிருக்கிறாள். உங்களுடைய தரித்திரத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையில் நான் சுமந்து தீர்க்க போகிறேன். ஆமென். உங்களுடைய சாபத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையில் நான் சுமந்து தீர்க்க போகிறேன். அதற்கு அடையாளமாய்த்தான் இவள் கொண்டு வந்து இதனை செய்கிற என் மேலே ஊற்றி இருக்கிறாள் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் ஒரு நாளும் எதுல வாழல? தரித்திரனா வாழல. தரித்திரத்தில் என்ன செய்யல? வாழவில்லை. ஆமென். ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்து நாம் முடிப்போம். 14வது பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தரித்திரத்தில் தான் வாழ்ந்தார் என்பதற்கு அநேக கிறிஸ்தவர்கள் காண்பிக்கிற ஒரு வசனம் என்ன தெரியுமா? அவங்க இந்த வசனத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு தான் அநேகர் என்ன செய்கிறாங்க? அவங்க உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வசனம் என்ன தெரியுமா? வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57வது வசனம், 58வது வசனம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. அதுக்கு கூட வீடு இருக்குது. ஆனால் மனுஷகுமாரனுக்கு வீடே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் அவர் உண்மையாக அவங்க என்ன சொல்றாரு? கொஞ்சம் கவனிப்போம். இதனுடைய பின்னணியை நீங்க கவனிக்கணும். இந்த எப்பயுமே ஒரு வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா டக்குன்னு அப்படி பிடிச்சி தொங்கிடக்கூடாது. அதுக்கு முன்னால என்ன சொல்றாரு, அதுக்கு பின்னால என்ன சொல்றாரு, யாருக்கு சொல்றாரு, ஏன் அவங்களுக்கு இதை சொல்றாரு, ஏன் அது அவங்களுக்கு சொல்லணும், ஏன் இவங்களுக்கு அதை சொல்லலை, அவங்க அங்கே என்ன கேள்வி கேட்டாங்க, இதெல்லாம் யோசித்து பார்த்து அப்புறம் தான் என்ன சொல்ற முடிவுக்கே வரணும். டக்குன்னு ஒரு இதை என்ன செய்யக்கூடாது? பைபிள்லேருந்து எடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துங்க சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. மனுஷகுமாரனுக்கே தலை சாய்க்கிறது கூட ஒரு சதுரடி கூட இல்லை. உனக்கு இவ்வளவு பெரிய பங்களா தேவையா? உனக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையா? கர்த்தர் வருகிற நாளிலே உன்னை என்ன செய்வார்? கைவிட்டு விடுவார். இப்படி பயமுறுத்தி அவங்க நிம்மதியை கெடுத்துறது. நல்லா தூங்குறவங்க கூட இந்த நைட்டில் உட்காந்து, ஆண்டவரே தெரியாமல் வீடை கட்டிவிட்டையா, மன்னியும் ஆண்டவரே, திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் தெரியாமல் ஒரு பெட்டை வாங்கிட்டு வந்துட்டார், நல்லா காஸ்ட்லியான பெட்டை அப்படின்னு குற்ற உணர்வுக்கு பாருங்க இடம் கொடுத்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இதனுடைய பின்னணியை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதனுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். வாசிங்க 51 வசனம் முதல் 53 வசனம் வரைக்கும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 51 முதல் 53 வரைக்கும். பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும்
நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னதாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க. அந்த ஊருக்கு போகலான்னு நினைக்கிறாரு, அங்கே போய் தங்கலான்னு பார்க்குறாரு. அவ்வூரார் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள, எங்கள் ஊருக்குள்ளே வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா நீ ஏற்றுக்கொள்ளலை, நாங்கள் போகிறோம் அப்படின்னு போகிறாரு. போகிற வழியில் ஒருத்தன் வந்து கேட்குறான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் என்ன செய்வேன், உம்மை பின்பற்றி. அதற்கு இயேசு சொல்கிறாரு, ஏப்பா என்னையவே அந்த ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறான், என்னையவே அந்த ஊருக்குள்ளே என்ன செய்ய மாட்டேங்கிறான், விட மாட்டேங்கிறான். நீ எங்கே போனாலும் நான் வருவேன்னு சொல்கிறியே என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? புரியுதா? அந்த ஊருக்காரரை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான்பா அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர எனக்கு வீடே கிடையாது, நான் பிளாட்பாரத்தில் டெய்லியும் படுத்து கிடக்கிறேன், நீ என் கூட வரைய பிளாட்பாரத்தில் படுக்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்லலை. எத்தனைக்கு புரிகிறது? எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையானவர்களே கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தங்குவதற்கு ஒரு வீடு கூட இல்லாம வாழவே கிடையவே கிடையாது. அடுத்த வாரத்தில் தான் பார்க்க போகிறோம். அவர் எவ்வளவு பெரிய வீட்டில் இருந்தாரு, அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு, அந்த வீடு எந்த ஊர்ல இருந்துச்சு, எங்க இருந்து ஊழியம் செஞ்சார் என்பதை 4 சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து கரெக்டாக எடுத்து காமிக்க போகிறேன். எல்லாம் கவனிங்க. அப்போ ஒரு காரியத்தை மனதில் வைங்க. இயேசு கிறிஸ்து தங்குவதற்கு ஒரு வீடு கூட இல்லாம வாழ்ந்த ஒரு சன்னியாசி கிடையவே கிடையாது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏன் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த சமாரியர்கள் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எப்பயுமே ஆகாது, ஜாதி பிரச்சனை. ஆகவே ஆகாது. யூதர்கள் அவங்கள பார்த்து நாயின்னு சொல்ல அவன் சும்மா இருப்பானா? யாரு? சமாரியன் சும்மா இருப்பானா? ஏப்பா என்னை பற்றி நாய் நான் சொல்கிறேன், நான் உன்னை பண்ணின்னு சொல்லுவேன் அப்படின்னு அவன் உன்னை பண்ணின்னு சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயுமே ஒரு விரோதமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாரு? இவர் யூதரு, இவரை உள்ள விடாதீங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊருக்காரங்க. இவரை யார்? அவர் இந்த இயேசு கிறிஸ்து வர்றாரு ஊருக்குள்ள. அவர் யார்? எந்த ஊர், எந்த குளம் கோத்திரம், யாருங்க விசாரிப்பா? ஓ வர யூதரா? விடாதப்பா, அவரை விடாத, கேட்டாடா இழுத்து மூடு, உள்ள விடாத. எல்லாம் இருக்கிறீங்களா? ஏன் அந்த ஊரார் இவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் காரணம். 2 பேருக்கும் பகை, அதனால தான் ஏற்றுக்கொள்ளல. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு ஊழியத்தை அவர் முடித்து விட்டு அந்த இரவுல அந்த ஊர்ல தங்கிடலாம், தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு என்ன செஞ்சிடலாம், எருசலேமுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசித்து முடிவெடுத்து தான் அங்க போலான்னு கேட்கிறாரு. அவங்க என்ன செய்யல, இடம் கொடுக்கல. எல்லாம் இருக்கிறீங்களா? இயேசு தன்னை ஒரு ஏழையாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாக்கியத்தை அவர் என்ன செய்யல, சொல்லல. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நானும் ஒரு ஏழை அப்படின்னு செய்யல, அவரு சொல்லல. இரவங்க தங்கலான்னு பார்த்தோம்பா, பிளான் பண்ணோம், ஆனால் அவங்க என்ன செய்யல, தரல. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், பாஸ் பண்ணி கடந்து என்ன செய்கிறோம், அங்கே போகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த அர்த்தத்தை இன்னைக்கு புரியாமல் போகக்கூடாது, சொல்லிடுறேன் இதனுடைய அர்த்தம். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. 2 சொல்றாரு, நரிய சொல்றாரு, ஆகாயத்து பறவை சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், மறுபடியும் சொல்றேன். ஏற்கனவே ஒரு முறை குட் ஃப்ரைடே அன்னைக்கு சொன்னேன், நல்லா கவனிங்க. இந்த குருவி இருக்கு பார்த்தீங்களா, குருவி கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சுனாவே என்ன நடக்க போகுது, முட்டையிட போகுதுன்னு அர்த்தம். சிலருக்கு தெரியாதோ? குருவி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து அந்த கூடை கட்டும். எங்கள் வீட்டில் கட்டிக்கிட்டே இருக்கு, டெய்லியும் கட்டும். இந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் கட்டிக்கிட்டே இருக்கும். நாங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறது. நிறைய குஞ்சுகள்லாம் பொறிச்சு இப்படி வெளியே, குஞ்செல்லாம் கீழே விழு, நாங்கள் எடுத்து பார்க்கறது. குருவி கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சுனாவே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இந்த நரி இருக்குதே, அதுக்கு அங்கே ரூமை செட் பண்ணிருச்சுனாவே என்ன அர்த்தம், அடுத்து குட்டி போட போகுதுன்னு
அர்த்தம். இயேசு என்ன சொல்றாரு, நான் குட்டி போடுற நேரம் இது கிடையாது. ஒரு டைம் வரும், கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்துவேன், அந்த ரத்தத்தின் மூலமாக அநேக பிள்ளைகள் பிறக்க போகிறார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே அதைத்தாங்க சொல்றாரு, நான் தலையை சாய்ப்பேன், அன்னைக்கு ஏராளம் பிள்ளைகள் என் ரத்தத்துக்கு பிறப்பார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறார். அஸ்திரும் அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எதை சாய்த்து? தலையை சாய்த்து. அவர் தலையை சாய்கிறாரு. அங்க சொன்னார் தலையை சாய்க்க இடமில்லை என்றாரு, இங்க தலையை சாய்க்கிறாரு. எத்தனைக்கு புரிகிறது? அங்க சொல்றாரு தலை சாய்க்க இடமில்ல, நான் எப்ப தலையை சாய்ப்பேனோ அன்றைக்கு என் ரத்தத்தின் மூலமாக, என் கல்வாரி பாடுகள் மூலமாக ஏராள ஜனங்கள் பிறப்பார்கள். அப்ப நான் பிள்ளையை பெத்தெடுப்பேன்றாரு. இப்ப நரிகளும் பறவைகளும் என்ன செய்யுது? நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பெத்தெடுக்குது. நான் ஜெனரேஷனை பெத்தெடுக்கிறதுக்கு இது டைம் இல்லை, டைம் வரும், சீக்கிரத்தில் வரும். அன்றைக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நான் பெத்தெடுப்பேன் என் ரத்தத்தின் மூலமா என்று சொல்லுகிறார். இங்க இயேசு தலையை சாச்சிட்டாரு, ஜீவனை விட்டுட்டாரு. அநேக ஜனங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருக்கு பிறந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே வசனத்தை சரியா புரிஞ்சுக்கிறோம். இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இயேசு தரித்திரத்திலே வாழ்ந்தார், இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வீடு கூட இல்லை, அவர் ரோட்டில் பிளாட்பாரத்தில் தான் கிழிஞ்ச பையில படுத்து கிடந்தாருன்னு செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அந்த ஊரார் அன்னைக்கு ஏற்றுக்கல, அன்னைக்கு தங்கலான்னு பார்த்தாரு, முடியலை, வேணான்ட்டாங்க. சரி ரைட், நாங்கள் அங்கே போயிடன்னு போயிட்டாரு. ஆனாலும் கூட அங்கே ஒரு சத்தியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? குருவிக்கு கூடு இருக்குது குஞ்சு பொறிக்கிறதுக்கு, நரிகளுக்கு குழி இருக்குது குட்டி போடுறதுக்கு, எனக்கு இப்போ டைம் இல்லை, டைம் வரும், அன்றைக்கு என் ரத்தத்தின் மூலமாக கோடிக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் என் ரத்தத்துக்கு என்ன செய்வார்கள்? பிறப்பார்கள். அதில் பிறந்த ஒரு கூட்டத்தை நம்ம அதில் ஒரு பிறந்த கூட்டம் தான் இன்னைக்கு நாம் இங்கே உட்காந்துருக்கு. இன்னைக்கு நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது தரித்திரத்தில் வாழலை, செல்வ செழிப்பிலே தான் வாழ்ந்தார். ஆமென். அவர் செல்வ செழிப்பில் வாழ்ந்தார்னா இப்போ நாம் எப்படி வாழணும்? நாம என்ன செய்யணும்? செல்வ செழிப்பாக தான் வாழ, நாம் ஐஸ்வர்யத்தில் என்ன செய்யணும்? வாழணும். அப்போதான் தேவனுடைய நாம நம்ம மூலம் என்ன செய்யும்? மகிமைப்படும். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லார் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, எவ்வளோ அருமையான சத்தியங்கள் ஆண்டவரே. இந்த சத்தியங்களெல்லாம் என் மனதுக்குள்ளே இறங்கட்டும், இருதயத்துக்குள்ளே இறங்கட்டும், என் வாழ்க்கையில் உள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. இதை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேவனே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய குட்டி, நான் உம்முடைய ஜெனரேஷன் ஆண்டவரே, நான் உம்முடைய தலைமுறை ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே நீ சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நான் வாரிசுதாரன், நான் சுதந்திரவாளி, நான் பங்காளி. நீர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது தரித்திரத்தில் வாழலப்பா கர்த்தாவே. தரித்திரத்தை வெறுக்கிறேன், தரித்திரத்தை உதறி தள்ளுகிறேன் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். வேதம் போதிக்கிறதே அப்படி. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி தேவனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய கண்களை திறந்தருளும், எங்களுடைய கண்களை பிரகாசமாக்கும், எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்னும் அதிகமான கர்த்தா காரியங்களை நம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியும். வார்த்தையினால் எங்களுடைய மனது மறுரூபமாக வேண்டுமே கர்த்தாவே. இந்த வார்த்தைகளெல்லாம் மனதில் வைத்து தியானிக்க, சிந்திக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எல்லா தரித்திரத்தை விரட்டி அடிக்கிறோம், கடன் பிரச்சனை விரட்டி அடிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அவ்விதமாய் செய்கிறீர் அருக்கா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்